ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சுடுறதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விடும்போது தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா வந்துட்டு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப, அதே மாதிரி மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது கூட மசாலா வேறு எதுவும் சேர்த்திக்கல. ஸோ கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுப்போம். கலரி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் கத்திரிக்காய் ஒரு 3/4 பாகம் வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ புளிப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்திங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா பூ மாறி வெந்து வந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டோமா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ஸோ இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த குழம்பு செஞ்சிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி கொலன்னு பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிடுவீங்க.